ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீழநெல்லி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த செடியெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த செடி வந்து அதிகமாக பயிர் பண்ணுற இடத்துல தான் கிடைக்காது. பயிர் பண்ணாமல் சும்மா இருக்கிற இடத்துல தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோடோட சைடில் கிடைக்கும், வீட்டு பக்கத்தில் சும்மா இடம் இருந்துச்சு அங்கெல்லாம் கிடைக்கும். அங்கே கிட்டத்தட்ட இந்த செடி கிடைக்கும். இது எதுக்காக சாப்பிட்றாங்கன்னா மலச்சிக்கலுக்காக சாப்பிட்றாங்க. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கலாம். இதோட வேரெல்லாம் நமக்கு வேணும். இது சின்ன செடின்றதுனால தான் வேர் தேவைப்படுது. பெரிய செடி வந்தால் வேர் வேணாம். அதுவும் எடுக்கலாம், பட் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால வேணான்னு சொல்கிறேன். பட் சின்ன செடிலாம் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய புடிங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த புடிங்க எடுத்துக்கலாம். புடுங்கினா வேர் இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி வேர் இருக்கிறதுலாம் நல்லா க்ளீன் பண்ணி இந்த வேர் கூட விடாமல் ஜூஸ் பண்ணுறதுக்கு எடுக்க போகிறோம். நான் கொஞ்ச நேரம் தேடி பார்த்துல எனக்கு இவ்வளோ செடி கிடச்சிருக்கு. நான் இப்போ ஒருத்தருக்கு தான் பண்ணி காட்ட போகிறேன். அதான் எனக்கு இதுவே மிச்சம், இது போதும். சரி, நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வேறு நல்லா இது வெள்ளையாகிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மண்ணெல்லாம் போச்சுன்னா அந்த கலரில் வந்துடும். பாருங்கள், போயிடுச்சு மண்ணெல்லாம். இப்போ நெக்ஸ்ட் இதை மிக்ஸில் போட்டு அரைக்க போகிறோம். அப்புறம் இந்த கீரையை வந்து நல்லா அலசி வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது சின்ன சின்ன கட் பண்ணி மிக்ஸியில் போட்டுக்கலாம். மிக்ஸியில் இப்போ கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஆனால் பெரிய பெரிய வேரெல்லாம் போடல, ஏன்னா மிக்ஸியில் இது அறியாது. அது சின்ன செடியிலேருந்து தான் போட முடியும். இது கொஞ்சம் பெரிய செடியில் கிடச்சதுனால அது வந்து போட முடியாதுன்னு நான் போடல. ஆனால் சின்ன செடியில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் சின்ன செடியில் இருந்த இதெல்லாம் போட்டிருக்கேன். பட் பெரிய செடியிலலாம் போட வேணாம். அதுதான் சரி, அரைக்க முடியாதுக்காக அப்படி சொல்கிறேன். பட் போடுறவங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட என்ன ஆட் பண்ணணும்னா தயிர், அப்புறம் இதில் சீரகம் போட போகிறோம். சீரகமும் இதுக்கேற்றால கொஞ்சமாக தூவ போகிறோம். அடுத்து சீரகம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு அதை சேர்த்துருக்கோம்ல, இது வந்து இந்த அளவுக்கு போட்டால் போதும். ஏன்னா இது கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் போட்டால் போதும், அவ்வளோதான். ஏன்னா நான் அளவு இல்லை, அப்படியே அப்ராக்சிமேட்டாக போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஒருத்தருக்கு தானே செய்கிறேன், நான் அப்ராக்சிமேட்டாக போட்டுருக்கேன். அதை நிறைய பேருக்கு செய்யணுனாக்கா கொஞ்சம் பார்த்து போடணும். அடுத்ததான் கொஞ்சமாக சால்ட்டு இதில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், சால்ட்டோட லாஸ்ட் இது. சால்ட்டு நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எடுத்துருப்பேன். இதில் அதிகமாக சேர்க்க வேணாம். அதிகமாக சேர்த்து குடிக்கவும் முடியாது, உப்புத்தன்மை அதிகமாகிடும். இவ்வளோ போதும். சப்போஸ் உப்புத்தன்மை அதிகமாக ஆகிடுச்சுன்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிடுங்க, கொஞ்சம் ஈக்குவல் ஆக முடியும். இது வரைக்கும் போதும். இதில் இப்போ என்ன கீழநெல்லி போட்டிருக்கோம், தயிர், சீரகம், அப்புறமா உப்பு. தயிர் தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிருக்கோம், அதை ஈஸியாக அரைக்க வேண்டியதுக்காக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இதை மிக்ஸில் போட்டு நல்லா அரைச்ச வேண்டியது தான். அப்புறம் ஒரு 100 ml தண்ணி ஊற்றலாம். இது 50 ml தண்ணி. இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். போதும், இது ஒருத்தரை குடிக்கிற அளவுக்கு போதும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இதெல்லாம் துணுக்கெல்லாம் கொஞ்சம் சரியாகாமல் நல்லா பார்க்கும்போது ஜூஸ் மாதிரி வரணும். நான் இன்னும் அரைச்சி எடுத்துக்கணும் அதை. இப்போ எல்லாம் இது கிரைண்ட் ஆகிட்டு இருக்கு. கிரைண்ட் ஆனதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை. இப்போ இது நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி ஜூஸ் பண்ணி நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ இது குடிக்கலாம். நான் 100 ml பண்ணேன் இல்லையா, அதில் இந்த பணரப்ப வந்திருக்கு. இதை ஒருத்தங்க குடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. உங்கள் ஃபேமிலிக்கே வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு பண்ணலாம். இன்னும் இது பிஞ்சில் எடுத்து நல்லது. செடி சின்னசாக இருக்கும்போது எடுத்து ரொம்ப நல்லது. வளர்ந்த பிறகு எடுத்து வந்தால் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஜூஸ் அவ்வளோ ஈஸியாக வராது. அதனால தான் சொல்கிறேன். வேறும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காது. நிறைய கிடைச்சாலும் அரைக்கிற மாதிரி வந்துடும். அதில் ஜூஸ் தன்மை போயிடுற மாதிரி இருக்கும். பட் சின்னசாக அரைத்துனாக்கா நம்மளுக்கு அந்த தன்மையும் கிடைக்கும். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு பிடிச்சிட்டோம் இதை. இப்போ இது குடிக்கலாம். இதோட மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்குது. பட் எனக்கு அது இப்போ ஞாபகம் வரல. ஆனால் இதை வாரத்தில் 2 வாட்டி குடிக்கலாம். இது ட்வைஸ் நம்ம குடிக்கலாம். இது முக்கியமாக மலச்சிக்கலுக்காக இது குடிக்கிறாங்க. வயிற்றில் கோளாறு இருக்கிறவங்களும் இது குடிக்கிறாங்க. இன்னும் நான் இந்த கூகுளில் சர்ச் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதோட மருத்துவ பயன்கள்லாம் என்னென்னு. தேங்க்யூ.